அது மகா சமஸ்தானம் பீடாதிபதி மகா ஸ்ரீ ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சுவாமிகள் சிவனடி தவறாதவர். அவரது 3000 யாக குண்டங்களுடன் இன்று நாளை 11/5/2025 மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரை கவுண்டன் அஸ்வின் கார்டன், புல்லா கவுண்டன், புதூர், கொண்டாயம்பாளையம், தேவராயம் பகுதியில் 3000 யாக குண்டங்களுடன் யாகம் நடத்துகிறார். அவரோடு சில நேர்காணல். சொல்லுங்கள். சிவாய நமங்க. மே 11 குரு பெயர்ச்சி நாள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இரவு 8:48க்கு சித்ரா பௌர்ணமி வர்றதுனால அந்த நேரத்தில் யாகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அது இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றா இருந்து அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். யாகத்தின் நோக்கம் என்ன? உலக அமைதிக்காகவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் பொதுவாகவே என்ன ஆகிட்டுருக்கு, இப்போ போர் சூழல்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. உலக அமைதியும் மக்கள் எல்லாரும் செல்வ வளத்தோடையும் மன நிம்மதியோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெயின் யாகமாக நம்ம பண்ணுறோம். இந்த யாகத்தில் எவ்வளோ பேர் கலந்து போகுது? எப்படியும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3000 நபர்கள் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இது என்னென்ன மக்கள்கிட்ட உலக அமைதிக்காக பண்ணுறீங்க? ஆமாம். அதுபோக இந்த யாகத்தில் வேறு என்ன சிறப்பு இருக்குது? இது சிறப்பு என்னென்னாங்க, வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுறோம். கோயில் கும்பாபிஷேகம் பண்ணால் கூட என்ன பண்ணுறோம், ஒரு 6 காலமாவது பண்ணி நம்ம யாகம் பண்ணுறோம். அப்போ இத்தனை நபர்கள் 3000 யாக குண்டங்கள் போட்டு நம்ம மக்கள் இருந்து செய்யும்போது மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். உலகத்துக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம். அது உங்களை பற்றி சொல்லுங்கள் சாமி. உங்கள் பீடாதிபதி நம்ம மதுரை ஆதீனத்தில் தம்புரான் சாமியாக இருந்தோம். அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தனியாக மாதேவ் மகா சமஸ்தானம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசிரமம் வச்சுருக்கோம். முதியோர்கள் அங்கே தங்கியிருக்காங்க. மற்றும் ஆன்மீக சேவைகள் செஞ்சிட்ருக்கோம். தியான வகுப்புகள் எடுக்கிறதுக்கட்டும், சைவ சித்தாந்தம் சம்மந்தமான விஷயங்கள், பூஜைகள் இதெல்லாமே தொடர்ந்து சேவைகளாக செஞ்சிட்ருக்கோம். அதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ சிவநெறி. ஆமாம், சைவம். ஆமாம் ஆமாம் ஆமாம், சைவ நெறி தான் நம்மளுடைய மார்க்கம். இதன் மூலம் நம்ம இந்த மக்களுக்கு என்ன சொல்கிறது? அதாவது இந்த யாகத்து மூலியமாகட்டும் எல்லாருமே அந்த கெட் டுகெதர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஆன்மீகம் சம்மந்தமாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். அதுக்காக தான் பண்ணுறோம். இங்கே அனிஷம் கார்டன், டிஆர்டி ரிலேட்டர்ஸினுடைய அனிஷம் கார்டனில் தான் நம்ம பண்ணுறோம். சரவணலிங்கம் அப்படிங்கிறவர் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்து இந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க, தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மக்கள் எல்லோரும் அவங்களுடைய ஆதரவை கொடுத்து எல்லோரும் கலந்துக்கணும். மகா அன்னதானமும் இங்கே நடக்குது. நம்ம சாயந்தரத்துலேருந்து வர அத்தனை நபர்களுக்கும் நல்ல அறுசுவை உணவோட விருந்துகளும் இங்கே ஏற்பாடாயிருக்கும். உங்கள் திருப்பணி மறுப்பணி இடங்கள் வாழ்த்துக்கள். நல்லதுங்க. சிவாய நம்ம எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம்.